தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். டாக்ஸியுடைய குவாலிட்டியை பொறுத்தும் சூஸ் பண்ணிக்கலாம். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தாவேகாவினுடைய தொண்டர்கள் நார்த் சென்னையில் பாரிஸ் தொகுதியில் வீடு வீடாக போய் அவங்க அந்த டேட்டா அந்த களப்பணி செய்து கொண்டிருக்கும் போது தாக்கப்பட்டாரு. ஆக்டிவிட்டி அது தாவேகாவினரால் தாக்கப்பட்ட பொதுமக்கள் அப்படின்னு 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் போகிறாங்க. அவங்க தடதடன்னு உள்ளே வந்தாங்க. உங்கள் பேர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இது தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றா. அப்படி உலகத்தில் எங்கேயாவது நடக்குமான்னு தெரில. முன்பகை இல்லாத இடங்களில் யாராவது ஒருத்தர் உள்ளே போய் தாக்குவாங்களா அப்படின்னு என்னால் கற்பனை பண்ண முடியும். இது லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்டாங்க. இப்போ என்ன மாட்டேன்னு சொன்னாங்கன்னா வேறு விஷயம். அவங்க 2 பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. தொடர்ந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து பேர் என்ன, ஆதார் கார்டு என்ன, ஜிபே நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது லாஜிக் இருக்குதா அப்படின்னே தெரியல. தாவேகாவினர் போகும்போது அவர்களை பின்னாடி அடிக்கிற தாக்குற விஷுவல்ஸை கண்கூடாக பார்க்குறோம். அப்புறம் தாவேகாவினருக்கும் பொதுமக்களுக்கும் தகராறு. தாவேகாவினர் வந்தாங்கன்னா பொதுமக்கள் ஏன் தகராறு பண்ணணும்? தாவேக்கானர் என்ன செய்ய போகிறாங்க? தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க? விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடல, வீட்டை பூரா உடச்சுன்னு சொல்ல போகிறாங்களா? அப்படி சொல்லிடுவாங்களா? யாரும் சொல்லுவாங்க. என் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, திமுக சொல்லி எல்லாமே கண்டிப்பாக ஓட்டு போட்டுருக்கேன், கண்டிப்பாக ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிப்புக்கு கண்டிப்பாக ஓட்டு போடு, அந்த கண்டிப்பு கிடையாது. இது கண்டிப்பாக ஓட்டு போடுங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது. இப்படி கண்டிப்பாக ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. யாராவது சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் யாராவது ஓட்டு போட்டுருவாங்களா? இது ஏதாவது சொல்ல அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுற ஏதாவது லாஜிக் இருக்குதான்னு கேட்குறேன். ஒரு படம் செட் பண்ணால் கணக்கு வரும்ல. அதில் எந்த விதமான ஒரு நியாயமும் இருக்கிற மாதிரியே தெரியல. தாவேகாவினர் தாக்கப்படுறத விஷுவலை பார்க்குறோம். தாவேகாவினர் தாக்கப்படுறாங்க, விஷுவல் இருக்குது. அவங்க பின்னாடி போகிறாங்க, காவல்துறை வந்துடுறாங்கன்னா அவங்கள பின்னாடி குத்துறாங்க. நாங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு எந்த பொதுமக்கள் சண்டைக்கு பண்ணி ஓட்டு போட மாட்டேன் அடிச்சு யார் தோற்ற சொல்லுங்க. நாங்கள் ஓட்டு போட மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. விஜயில் ஒரு நடிகருங்க, அவர்கள் தலைவராங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, ரைட். ஆனால் எப்படி ஓட்டு கட்டணும்னு யார் அடிப்பா? கட்சிக்காரங்களை தவிர. உங்களுக்கு புரியுங்களா? கட்சிக்காரங்களுக்கு அந்த கோவம் இருக்கலாம். நிற்கிறாங்க, நம்ம ஏரியாவில் நிற்கிறாங்க பாரா அப்படின்னு. பொதுமக்களுக்கு எப்படி வரும்? எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா வீட்டுக்கு வராங்க. எல்லா கட்சி எவ்ரி அதர் பார்ட்டி யார் எங்க தாக்குறாங்க? ஜனநாயகத்தினுடைய குரல் நெசுக்கப்படுது அப்படின்னு திரு விஜய் அவர்கள் போட்டிருக்கிறார். ஐ அக்ரி. திரு விஜய் அவருடைய கருத்தோடு நான் ஏற்கிறேன். இது நியாயம் இல்லை. அது ஒரு ஓட்டு கேட்டு வருபவர்களை சர்வே பண்ண வர்றவங்கள 4 இடத்துல விசாரிக்கிறவங்கள தாக்குதல் நடத்துறதுங்கிறது சரியில்லை. அது ஏற்க முடியாது. அது எந்த கட்சிக்காக இருந்தாலும். எப்படி திரு பொன்முடி அவர்கள் வெள்ளத்தின் போது போயிடும்போது அவர் மேலே மையடிச்சு இதை களிமண் பூசினது ஏற்க முடியாது. அது மாதிரி அது யாராக இருந்தாலும் ஏற்க முடியாது. அதில் குழப்பம் இல்லை. டிவிகேல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எங்களை பார்த்து அவங்களுக்கு இன்னும் பயம் போகலை, எங்கள் மேலே அவங்களுக்கு பயம் இருக்குது, அதனால தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி தான் போகும். நான் ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன். 72 to 77 இந்த 5 வருஷம் அதிமுக உருவாகி ஆட்சியை பிடிக்கிற வரைக்குமான அந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருக்குது. அப்போ அதிமுகவினர் பட்ட பாடு சாதாரணமானதில். ஒரு நபர் சொல்கிறார், ஒரு அதிமுக பழைய பெருமை சொல்கிறார், நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் எப்படி தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பாங்கன்னு நாங்கள் அனுபவித்தோம். அந்த அளவுக்கு தேடி தேடி வீடு தேடி அடித்தாங்க, வீடு தேடி வந்தாங்கன்னா அவர் கதறார். அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கப்படுறாங்க. அதனால தான் கட்சியவே நான் ஆரம்பித்தேனே தலைவர் சொல்கிறார். அது என்னுடைய தொண்டர்கள் தாக்கப்பட்டனால தான் கட்சி ஆரம்பித்தேனே சொல்கிறார். அந்த மாதிரி அப்போ என்னென்னா எம்ஜிஆருடைய வளர்ச்சி அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுச்சு. அந்த மாதிரி திரு விஜய் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு கவலை ஏற்படுத்துங்கிறது புரியுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி விஜய் ஏடிஎம்கே ஓட்டை பிரிப்பார் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎம்கேவுடைய கோர் ஓட்டை அவர் பிளக்கிறார். பட்டியலினத்தவர்கள் வாக்களிக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் நம்முடைய மக்களாக கருதுகிறார்கள். அது ஆளூர் சானவாஸ் பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுக்கும்போது காங்கிரஸ்லேருந்து திமுக வரை எந்த கட்சியிலுமே இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்றார். இதை இஸ்லாமியர்கள் அத்தனை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ்லேருந்து திமுக வரைக்கும் தான் இஸ்லாமியர் ஓட்டு பூரா போகுது. உங்களுக்கு புரியுங்களா? ஆளூர் சானவாஸ் சொல்கிறார்ல, யாருக்குமே இவங்க பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க, எங்கள் சமூகத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, எந்த கட்சியுமே கொடுக்க மாட்டாங்க. பாஜக கொடுக்கலன்னு நீங்கள் புகார் சொல்லலாம், புரிஞ்சுக்கலாம். அது நான் அவங்க தான் இந்துத்துவ கட்சி, நீங்கள் தான் விமர்சனம் பண்ணிக்கல. ஆனால் இஸ்லாமியர்களுக்கான கட்சி உங்களுடைய ஆட்சின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிறத ஷானவாஸே சொல்கிறார். இது 45-50 வயசு கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் கிறிஸ்தவ இளைஞர்களுக்கும் புரியுது. அதனால் திமுகவும் காங்கிரஸ் நம்முடைய ஓட்டு வங்கியாக பார்க்கிறால் நமக்கு எது நல்லது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் திரு விஜய் பக்கம் போயிருக்காங்க. அப்போ திரு விஜயை கண்டு இவருடைய பதட்டம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறாரு விஜய் அவர்கள். ஆனால்
இன்னொரு ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு விஜய் பேசணும் இல்லையா, இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் சந்திக்காமல் இருக்க போறாருங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் ஒருவேளை ப்ரெஸ் அடிக்கடி சந்திக்கும் போது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நிலைமை வந்துருமோ அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவர் யோசிக்கிறாரு, ஆட்சிக்கு வந்து பண்ணுவாரு அப்படின்னு. டெய்லி ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு திரு அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் எங்கே போனாலும் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் பாஜகவை ஆட்சி கொண்டு வந்துட்டீங்களா? எப்பயுமே ப்ரெஸ்ஸை பார்த்து தயங்கினதே இல்லை. நீங்கள்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களா, வேறு ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பார் திரு டிடிவி தினகரன். அவரை தமிழ்நாட்டு நம்பர் 1 கட்சி ஆக்கிட்டீங்களா? ஸோ ப்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கும் மக்களுடைய வாக்களை வாங்குறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்கள் என்ன இப்போ போலீஸா நீதித்துறையா? நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் பதில் சொல்லணுமா? நான் ஏதோ பொழுதுபோக உட்காந்துருக்கேங்கிறக்கா எல்லோரும் உட்காந்துருப்பாங்களா? நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தியா, எங்களை பார்த்தியா, பேட்டி கொடுத்தியா? கொடுக்க எம்ஜிஆர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரா? ஜெயலலிதா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா? நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா? உங்களை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்களா? நரேந்திர மோடி ப்ரெஸ் மீட் கொடுத்தா ஆட்சிக்கு வந்தாரா? ஜெயலலிதா ப்ரெஸ்ஸை பார்த்தா ப்ரெஸ்ஸோடைய நம்பிக்கை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாரா? அவங்க செல்வாக்கு மக்கள் டைரெக்டாக வச்சுருக்காங்க, போகிறாங்க. இதில் இடையில நீங்கள் ப்ரெஸ்னா நீங்கள் இருந்துட்டு போங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்த பாஜகவுக்கும் அம்மா மக்கள் முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அவங்க ஆட்சி கொண்டு வந்துட்டீங்களா? பிஜேபி சூப்பர் கட்சின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? அம்மா மக்கள் முன்னாடி நல்ல கட்சி, நம்பர் 1 கட்சின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? அவங்க ப்ரெஸ் மீட் நம்ம எப்போ கேட்டாலும் கொடுக்குறாரு, என்ன எப்போ பேட்டி கேட்டாலும் கொடுக்குறாரு, எப்போ ப்ரெஸ் மீட் மைக்கு சொல்கிறாரு. அதனால் நம்ம வந்து புறக்கணிச்சதில்லை, போங்கப்பா தள்ளி விட்டதில்லை. நம்ம அவர் வந்து சூப்பர் கட்சின்னு என்னைக்கா சொல்லியிருக்காங்களே, எந்த விடமா சொல்லியிருக்கீங்களா? அப்போ ப்ரெஸ்ஸுக்கு அவர் ஏன் காட்டஸோடு இருந்துக்கணும்? ப்ரெஸ்ஸை ஏன் பார்க்கணும்? அவர் சொல்கிறத மக்கள் எடுத்து போகிறாங்க. அவங்க சொல்கிறது 7 மணி நேரம் 8 மணி நேரம் லைவ் வந்து அவர் ஆதோர்ஜனா கேட்குறாரு, எந்த தலைவருக்கு நீங்கள் 7 மணி நேரம் லைவ் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ மக்கள் பார்க்குறாங்க, போடுறாங்க. இதில் ஊடகங்கள் என்ன? ஊடகங்கள் வந்து மீடியமாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு சார்பாக போனால் போக வேண்டியதான், மக்களுக்கு நேரடியாக வேறு ஒரு வழிகள்லாம் இருக்குது. February 22க்கு அப்புறமாக இந்த தொகுதி பங்கீடு கொடுத்து குழுலாம் அதுக்கு முன்னாடி அமைச்சு அதை பற்றி பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தேமுதிகவினுடைய நிலைமை என்ன? ஏன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத எடுத்தாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ அவங்க இருக்காங்கல்ல. தேமுதிகவை போகிற போக்க பார்த்தா 2 கட்சியிலும் சேர்ந்து கழட்டி விட்டுருவாங்களோன்னு தோணுது. அந்த மாதிரி போய் நிற்கிது. தாவேக்காவோட தான் போய் நிற்கணுமோங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா திரு திண்டுக்கல் சீனிவாசன் பிஜேபி பேசுதுன்னு சொல்லிட்டார். திரு நயினார் நாகேந்திரன் நாங்கள்லாம் ஏன் பேசலன்ட்டார். திரு ராஜகண்டப்பன் அதெல்லாம் ஒரு கட்சியாக தான், பெரிய கட்சி பற்றி பேசுங்கப்பா அப்படின்ட்டார். இப்படி வந்து எல்லாருமே இப்படி சொல்லக்கூடிய நிலைமை பார்க்கல. அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வர்றது அவர்களுக்கு ரொம்ப சேஃப்டி. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேஃபாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் வந்து உயிரோடு இருந்த வரைக்கும் டிஎம்கே கூட போகவே இல்லை. தாவேக்கா கூட போனால் ஒரு அலையன்ஸ்னு நிற்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி அம்மா மக்கள் முன்னேற்றங்களோட சேர்ந்து போய் நின்னாங்க, ஏடிஎம்கே கூட சேர்ந்து நின்னாங்க. பெருசாக அவங்களால ஷைன் பண்ண முடியல. அதனால் அது வந்து பெருசாக அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அதாவது என்டி அலையன்ஸ் வந்து இன்றைக்கு தேதிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்குற சீட்டெல்லாம் ஜெயிக்க முடியாட்டாலும் கன்வர்ஷன் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து குழப்பம் இல்லை. ஸோ சட்டமன்றத்தில் 2011க்கு பிறகு பிரதிநிதித்துவமே இல்லாமல் இருக்கிறாங்க. அது வந்து 15 வருஷமாக பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ இப்போ வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் உத்தரவாதமாக கிடச்சிடும். அப்போ அப்படி தான் யோசிக்கணும் அண்ணி. பட் அவங்க எப்படி யோசிக்கிறான்னு தெரியாது. அண்ணியாரும் மைத்துனர் மட்டும்தான் முடிவு பண்ணணும். அது அவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. அந்நியார் சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்னுடைய லிட்டில் நாலேஜில் வெளியேருந்து பார்க்கும்போது என்டிஏக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு சேஃபராக தோணுது. டிஎம்கேக்கு போக வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. தாவேக்காக்கு போனாங்கன்னா ஓட்டு கிடைக்கலாம், சீட்டு கிடைக்காது. திரு சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் தான் சொன்னார். ஆனால் இப்போ எந்த கட்சியை அவர் கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பார்? ஏன்னா எந்த கட்சியும் சரியில்லைங்கிறதுனால தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். அப்போ எந்த கட்சியை அவர் கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் கொடுப்பாரு? இது எப்படி சரியாக வரும்னு ஒரு விஷயம் கேட்குறாரு. சரிதான் அவர் கேட்குறது. ஏன்னா வந்து விஜய் அவர்களுடைய நம்பிக்கை வந்து வீண் போயிருக்குன்னு நமக்கு தெரியுது. அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் வரும், 2 கம்யூனிஸ்ட் வரும், காங்கிரஸ் வரும், திமுக கூட்டணி வெர்டிகலாக 2ஆக பிளவுபடும், அதில் நமக்கு வந்து பெருசாக வரும்னு நினச்சாரு. அப்படி தான் முதல்ல பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் அவங்களுடைய முதல் குறியாக இருக்குன்னு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முதல்ல மறுத்துட்டாங்க, நாங்கள் வரப்போகிறது இல்லைன்னு. முதல்ல மறுத்தது அவங்க தான். அவங்க முதல் துண்டிலே அவங்களுக்கு தான் ஐடியாலஜிக்கலாக ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி என்னென்ன விடுதலை சிறுத்தைகள் தான் பெரிய இழப்பு ஏற்பட போகுது. தாவேக்காவுடைய வருகையினால் பெரிய இழப்பை சந்திக்க போகிற முதல் கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகளாக தான் இருக்க போகுது. அதனால தான் அவங்க வரல. நம்ம ஓட்டை தான் அவங்க ஸ்பிளிட் பண்ணுறாங்க, அவங்களை வளர்த்து விட்டு விடாங்கிறக்காக தான் அவங்க வரல. காங்கிரஸ் கட்சியும் இழுபறில் இருக்குது, அவங்களும் வந்து முடிவு பண்ணி வருவாங்களான்னு தெரியல. கடைசியில் டிஎம் கூட தான் செட்டில் ஆவாங்க போல தெரியுது. அப்போ அண்ணன் சீமான் கேட்பது போல் இவருக்கு திரு விஜய்க்கு சொல்லப்பட்டது அல்லது விஜயோடைய தனிப்பட்ட நம்பிக்கை அது கொஞ்சம் அதீதமாயிருச்சோ அப்படின்னு நம்ம நம்புகிறேன். அவருக்காக நெகோசியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வலுவான ஆட்கள் இருக்கிற மாதிரி தெரியல. அது அவரே தான் போகணுங்கிற மாதிரி தெரியுது. இப்போ பிஜேபியோட சில உறவு தகராறு இருந்தபோது அவருடைய குரலாக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ திருமதி கனிமொழி டெல்லிக்கு போனாங்கன்னா நீங்கள் யாருங்க பேசுகிறது, போய் ஸ்டாலின் வர சொல்லுங்கள், யாரும் சொல்ல மாட்டாங்க. கனிமொழி பேசினாலே திரு ஸ்டாலின் பேசுவது போல தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இதற்கு முன்னாடி முரசொலி மாறன் அவர்கள் கலைஞருடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான இவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணாருன்னா அது நடக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு இல்லை.
எல்லா இடத்துக்கும் விஜயே போய் நிற்க முடியாது. அப்போ விஜய் அவர்களுக்கு நம்பகமான ஒரு ஆள் வந்து ஒரு டிசிஷன் மேக்கராக ஒரு ஆள் வந்து அனுப்ப முடியல. அவங்களும் அப்படி ரெடி பண்ணல, குரூம் பண்ணல, யாரையுமே நம்பர் 2 ரெடி பண்ணாமல் இது வந்து என்னுடைய கட்சி அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. சீமானுக்கு அப்படி தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமானில் சீமான் கட்சி தவிர வேறு யாரும் கிடையாது. ஆனால் அவருக்கு யாரும் நம்பி தேவையில்லைங்கனால நீங்களே யாரும் வர வேண்டியதில்லை பாங்கனால அவர் தனியாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு கூட்டணி தேவைப்பட்டுச்சு. அது அவருடைய லாங்கிங்கை, அவருடைய விஷயம் வந்து ஒரு டே ஒன்லேயே சொன்னார். பட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அது வரலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய செட்பேக் தான் திரு விஜய்க்கு.